கவர்னிஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர்னிஸ் எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவுடைய ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் அவர் டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மேன் எங்கள் மேலே டேரிஃப் போடுறது, நாங்களும் உங்கள் மேலே டேரிஃப் போடுவோம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் களத்தில் இறங்கியிருக்காரு. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னா, களை கட்டுதுங்க. அதாவது நீ பெருசா நான் பெருசா யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமாக ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ கிரா. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய பாலிசி. அந்த பாலிசி கீழே என்னெல்லாம் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வரலாம். அமெரிக்காவுக்கு எது சாதகமாக இருக்கோ அது எல்லாமே வரலாம், அமெரிக்காவுக்கு எது பாதகமாக இருக்கோ அது எல்லாமே தூர போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே மெக்சிகோவுக்கு டேரிஃப் போட போகிறேன், சீனாவுக்கு டேரிஃப் போட போகிறேன், கனடாவுக்கு டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உச்சகட்டமாக போயிட்டு கனடா டேரிஃப்லேருந்து தப்பிக்கிறது ஒரே வழி என்ன இருக்குன்னா, கனடாவை அமெரிக்காவுடைய 51வது மாகாணமாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கிடையாது அப்படின்னார். இது ரொம்ப நக்கலான ஒரு பேச்சாக இருந்துச்சு. ஏன்னா கனடாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் முன்னாடியே பிரதமர்கிட்டே டேரெக்டாக ட்ரம்ப் சொல்கிறார், நீங்கள் 51வது மாகாணமாக இணைஞ்சிக்கங்க, அப்படி இணைஞ்சிங்கன்னா டேரிஃப்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றார். அதுக்கப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது, நெகோசியேஷன் நடக்குது. அப்படி நடந்ததுனால 25% டேரிஃப் இமிடியட்டாக கிடையாது, ஒரு மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒத்தி வச்ச தேதியும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அமெரிக்க நேரப்படி மார்ச் மாதம் 4ஆம் தேதியில் இருந்து டேரிஃப் இம்போஸ் ஆகிடுச்சு. அமெரிக்கா இந்த மாதிரி டேரிஃப் போடுது அப்படின்னு சொன்னோன்னே கனடாவில் இது கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை எந்த மாதிரிலாம் காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நாமளும் இதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும், யாருங்கிறத காமிச்சாகணும் அப்படிலாம் நிறைய குரல்கள் எழுந்துச்சு. அதுலேயும் உச்சகட்டமாக நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன, ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகிற ஆயிலை கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இது முக்கியமான பாயிண்ட். அமெரிக்காவுக்கு தேவையான க்ரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட 20லேருந்து 25% எங்கேருந்து வருதுன்னா கனடாலேருந்து வருது. அண்ட் ஆல்சோ அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுற க்ரூடில் கிட்டத்தட்ட 60 to 64% க்ரூடு கனடாலேருந்து மட்டுமே இம்போர்ட் ஆகுது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, நாஃப்தான்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. 2017-21 காலகட்டத்தில் ட்ரம்ப் ரீநெகோஷியேட் பண்ணார். ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு குரூட் ஆயிலை கனடா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, அகைன் அதே பாயிண்ட் தான், அமெரிக்காவில் க்ரூட் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது அதிகமான பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால அவங்க அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய ரிசர்வை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் கனடா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கும்பொழுது மற்ற நாட்டிலிருந்து வாங்குறதை விட இது அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, பைப்லைன் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அந்த பைப்லைன் மூலமாகவே அமெரிக்காவுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை ஆகிடும். அதனால லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டும் இவங்களுக்கு கம்மியாகுது. அதனால தான் கனடாவில் இருக்க நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இமிடியட்டாக அமெரிக்காவுக்கு போகிற அந்த பைப்லைன் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னு கடனாளர்கள்லாம் கேட்டாங்க. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சாத்தியம். பட் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை அதில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் மோஸ்ட் ஆஃப் த ஆயில் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் கனடியன் பகுதியில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது WCSBன்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் கனடா செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது அதற்கான விரிவாக்கம். ஸோ இந்த ரீஜியனில் தான் பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆல்பர்ட்டா, அதுக்கப்புறம் சாஸ்காச்சுவான், மெனிட்டோபா இந்த பகுதிகள்லாம் வருது. இதெல்லாம் அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ இங்கேருந்து பைப்லைன் மூலமாக கனடாவுடைய கியூபெக், ஆன்டாரியோ மாதிரியான ரீஜியனுக்கு க்ரூட் ஆயில் போகிறதுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் கனடாவுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த சீஷோரை ஒட்டி பைப்லைன் போட்டு கொண்டு போகிறாங்க, இல்லைனா அமெரிக்க நிலப்பரப்புலையே பைப்லைன் போட்டு அது கனடாவுக்கு பாஸ் த்ரூ ஆகுது. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பில்ட் பண்ணப்பட்டது இல்லை. 1950-60 காலகட்டத்திலேயே அந்த பைப்லைன்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததாக அதை இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் பிரச்சனை ஏற்படும். அமெரிக்காவுக்கு க்ரூட் ஆயிலை கொடுக்க முடியாதுன்னு கனடா ஸ்டாப் பண்ணுதுன்னா, கனடாவுடைய வெஸ்டர்ன் ரீஜியனில் இருந்து கனடாவுடைய ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு க்ரூட் ஆயில் போகிறதுக்கு அமெரிக்க நிலத்தை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அதில் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய குட்ஸுக்கு நான் 25% டேரிஃப் போடுறேன் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அது அமெரிக்கா டேரிஃப் போடுற அதே நாளில் இருந்து, அதாவது மார்ச் 4ஆம் தேதியில் இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரம்ப் ஒரு பக்கம் டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது அதை இம்போஸ் பண்ண உடனே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் நானும் அமெரிக்கன் குட்ஸுக்கு டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் அமெரிக்க பொருட்கள் கனடாவில் விலை அதிகமாக விற்கப்படும். அதனால அமெரிக்க பொருட்களோட டிமாண்ட் கனடாவில் குறையும். அப்படி குறையும் பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா $155 பில்லியன் நிகரான பொருட்களுக்கு நான் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை 2 கட்டமாக போடுறோம்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு $30 பில்லியன் ஒருத்தான குட்ஸுக்கு இமிடியட்டாக இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது 21 நாள் டைம் இருக்குது. அந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது மார்ச் எண்டில் மீதி இருக்கிற $125 பில்லியன் ஒருத்தான அமெரிக்கன் குட்ஸுக்கு 25% டேரிஃபை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு கனடா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ என்னைக்கு ட்ரம்ப்புடைய இந்த ட்ரேட் வார் ஸ்டாப் ஆகுதோ, என்னைக்கு கனடாவுடைய குட்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டி இல்லை அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுக்கிறாரோ அன்னைக்கு தான் நாங்களும் எங்களுடைய இந்த திட்டவட்டமான முடிவில் இருந்து பின்வாங்குவோன்னு ஜஸ்டின் ட்ரூடோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம், ஜஸ்டின் ட்ரூடோவை கூப்பிட்டு நீ 51வது மாகாணமாக கனடாவை இணைச்சிக்கோ அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப திமிராக சொல்கிறாரு. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அதுக்கு பதில் சொல்லவே முடியலை, ரொம்ப காமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவாக இருந்தால் என்ன, அமெரிக்கா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணுமா? அமெரிக்கா உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தால் அவங்க சொல்கிறதான் சட்டமா? அதையெல்லாம் கேட்க முடியாது. நானும் அமெரிக்கன் குட்ஸுக்கு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்திருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. ஆக்சுவலாக அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கனடாவுக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா கனடாவில் ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கவர்மெண்ட்டே சரியில்லை அப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அண்ட் அமெரிக்காவை நம்பி கனடா இருக்கா, கனடாவை நம்பி அமெரிக்கா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் கனடா தான் அமெரிக்காவை நம்பி இருக்குது. கனடா தான் அமெரிக்காவை நம்பி இருக்குது அப்படின்னா, கனடாவில் இருக்க பொருட்கள் அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, மினரல் ஃபியூல்ஸ், ஆயில், அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது கனடாவிலேருந்து. கிட்டத்தட்ட 131 பில்லியனுக்கு மேலே அமெரிக்கா தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள், ரயில்வே, ட்ராம்வே இதெல்லாமே இருக்குது. 56 பில்லியனுக்கு மேலே அமெரிக்காவுக்கு கனடா எக்ஸ்போர்ட் பண்ணுது. மெஷினரி, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் டியர் ஆஃப் பண்ணுறாங்க. பேர்ல்ஸ், ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அது ஒரு 11 பில்லியனுக்கு மேலே இருக்குது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் கனடா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 8 பில்லியனுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் அமெரிக்கா கிட்ட இருந்து கனடா என்ன வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்குறாங்க. 52 பில்லியனுக்கு மேலே கனடா இம்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் மெஷினரி, எலக்ட்ரிக்கல் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், மினரல் ஃபியூவல்ஸ், ஆயில், பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மாசியூட்டிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஓவராலாக கனடா இம்போர்ட் பண்ணக்கூடிய வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பில்லியன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ $30 பில்லியன் ஒருத்தான குட்ஸுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் என்னவெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் வருது. அதாவது ஆரஞ்ச் ஜூஸ், பீனட் பட்டர், ஒயின், ஸ்ப்ரெட்ஸ், பியர், காஃபி இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் கன்சியூமர் குட்ஸ் வருது. அப்பேரல், ஃபுட்வேர், மோட்டார் சைக்கிள், காஸ்மெட்டிக்ஸ், அப்ளைன்சஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா சர்டைன் பல்ப் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக $125 பில்லியன் ஒருத்தான குட்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டி 21 நாட்களுக்கு பிறகு இம்போஸ் ஆகும்னு ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இப்போது ஏற்கனவே பார்த்ததில் எதெல்லாம் ரிமைனிங் இருக்கோ அதில் முக்கியமான ப்ராடக்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இவங்க 25%, அவங்க 25% அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுனால உண்மையாகவே பாதிக்க போகிறது யார் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தான். அவங்க யாரெல்லாம் வாங்குறாங்களோ மக்கள் தான் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்களே தவிர இந்த 2 நாடும் பெருசாக பாதிக்கப்பட போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பாதிக்கப்படும் போது அதனால் எக்கனாமி ஸ்ட்ரிங்க் ஆகும், அதுக்கப்புறம் டாக்ஸ் ரெவன்யூ குறையும், திருப்பி நாடு பாதிக்கப்படும். பட் எது எப்படியோ அமெரிக்கா ரொம்ப பெரிய ஆள், நான் சொல்கிறதான் எல்லாருமே கேட்கணும், உலகமே என் கையில் தான் இருக்குது, உங்கள் குடுமையை நான் தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, ட்ரம்ப் சொல்கிறார்ல. அதுக்கு அந்தந்த நாடும் அவங்க சக்திக்கு எந்த அளவுக்கு திருப்பி அடிக்க முடியுமோ, ரியாக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஓகே, இப்படியே போனால் எங்கே கொண்டு போய் முடிப்பாங்கன்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக காவேரி நியூஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.